மீன்பிடி வலைகளை இன்னும் நிலையானதாக மாற்றுவதற்கான வழிகளை பார்ப்போம். புதைப்படிவ எரிபொருட்களுக்கு பதிலாக தாவரங்கள் அல்லது உயிர் அடிப்படையிலான பொருட்களிலிருந்து பெறப்பட்ட உயர் வலிமை பாலிமர்களை பயன்படுத்தலாம். இது வலைகளுக்கு பசுமையான அலங்காரம் கொடுப்பது போன்றது. இந்த வலைகள் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. புதிய பிளாஸ்டிக் உற்பத்தியின் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கிறது. இந்த வலைகள் சணல் அல்லது பருத்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க மற்றும் மக்கும் பொருட்களை பயன்படுத்துகின்றன. இருப்பினும் அவை வலிமை மற்றும் ஆயுள் ஆகியவற்றில் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம். பூச்சிகள் மற்றும் சிகிச்சைகள் தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்கள் இல்லாமல் வலைகளின் ஆயுள் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துகின்றன. மற்றொரு பூமிக்கு உகந்த மீன்பிடி வலை விருப்பத்தை பார்ப்போம். மக்கும் மீன்பிடி வலைகள். முதலில் எங்களிடம் தாவர அடிப்படையிலான பிளாஸ்டிக் உள்ளது. சோள மாவுச்சத்திலிருந்து பெறப்பட்ட பாலிலாக்டிக் அமிலம், எலே போன்ற மக்கும் பாலிமர்களில் இருந்து தயாரிக்கப்படும் மீன்பிடி வலைகள் தீங்கு விளைவிக்கும் எச்சங்கள் இல்லாமல் கடலில் இயற்கையாக சிதைவடைகின்றன. அடுத்து இயற்கை ஃபைபர் கலவைகளை கவனியுங்கள். இயற்கை இழைகள் மற்றும் மக்கும் பாலிமர்களின் கலவையானது இயற்கை பொருட்களின் மக்கும் தன்மையுடன் செயற்கை வலிமையை வழங்குகிறது. குறுகிய கால பயன்பாட்டிற்கு பாலிவினைல் ஆல்கஹால், பிவிஏ போன்ற நீரில் கரையக்கூடிய பொருட்களால் செய்யப்பட்ட வலைகள் காலப்போக்கில் தண்ணீரில் கரைந்துவிடும். பாரம்பரியத்தில் வேரூன்றிய சிறந்த தீர்வுகளை நிரூபிக்கும் சிறந்த சூழல் நட்பு வலைகள் தேங்காய் அல்லது சணல் இழைகளால் செய்யப்பட்டவை என்பதை மறந்துவிடாதீர்கள். மற்றொரு குறிப்பிடத்தக்க விருப்பம் மறுசுழற்சி செய்யப்பட்ட தாவர கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் வலைகள் ஆகும். தாவர அடிப்படையிலான பாலிமர்கள் மற்றும் விவசாய கழிவுகளில் இருந்து பெறப்பட்ட பொருட்கள் உட்பட உயிரியல் அடிப்படையிலான பொருட்களால் செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் நிலையான மாற்றங்களை வழங்குகின்றன.